என்ன என்ன கனவு கண்டாரோ ஸ்டாலின், அந்த கனவு நாசமாக போச்சம்மா அப்படிங்கிற மாதிரி தான் இன்றைக்கி என்ன நடந்திருக்குனாக்கா, திமுகவுக்கும் காங்கிரஸுக்கும் மிகப்பெரிய ஒரு பனிப்போர் ஓடுது. என்னென்னா, நம்மளுடைய மாணிக்கம் தாக்கூர் எம்பி இருக்கிறார் இல்லையா, அவர் கொஞ்ச நாளாகவே திமுகவுக்கு எதிராக பேசிட்டு வர்றாரு. அது மட்டும் இல்லாமல் இப்போ சமீபத்தில் அவர் என்ன பேசியிருக்கிறாருன்னா, முதல்ல மாதிரிலாம் நீங்கள் கொடுக்குறத கை கட்டி நாங்கள் வாங்கிட்டு போக மாட்டோம், எங்களுக்குன்னு ஒரு ஓட்டு வங்கி இருக்குது, அந்த ஓட்டு வங்கிக்கு ஏற்ற மாதிரி தான் நாங்கள் சீட்டு வாங்குவோம், ஆட்சியில் அதிகாரமும் கேட்போம் அப்படிங்கிற மாதிரி பேசிட்டார். அவர் பேசின உடனே ஸ்டாலின் ரிப்ளை கொடுக்காம யார் திரும்ப ரிப்ளை கொடுத்தா, தளபதிங்கிற ஒரு எம்எல்ஏ ரிப்ளை கொடுக்குறாரு. என்ன ரிப்ளை கொடுக்குறாருன்னா, 4000 ஓட்டு கூட காங்கிரஸுக்கு கிடையாதுயா தமிழ்நாட்டில், பூத்து கமிட்டியும் கிடையாதுயா தமிழ்நாட்டில், பூத கண்ணாடி போட்டு தேர்னா கூட காங்கிரஸ் எங்கே இருக்குது தமிழ்நாட்டில் தெரியாது. உங்களுக்கெல்லாம் நீங்கள் ரெட்டை இலக்கில் சீட்டு கேட்கறதுலாம் பெரிய விஷயம், அதெல்லாம் நீங்கள் எதிர்பார்க்கறதுலாம் இங்கே கிடையாது, இருந்தால் இருங்க இல்லாட்டி போங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு எம்எல்ஏ, திமுகவுடைய எம்எல்ஏ எவ்வளவு காங்கிரஸை அசிங்கப்படுத்த முடியுமோ அவ்வளோ அசிங்கப்படுத்திட்டார். அதெல்லாம் வேற இன்னொருத்தர் யார், நம்ம திருமாவளவன் என்ன சொல்லிட்டாருன்னா, ராமதாஸ் அணியை மட்டும் திமுக கூட்டணியில் சேர்ந்தாக்கா அடுத்த நொடியே திமுகவிலிருந்து விடுதலை சிறுத்தைகள் விலகிடும் அப்படின்னு அவரும் தெளிவாக ஒரு நிலைப்பாட்டை சொல்லிட்டார். இன்னொன்று கம்யூனிஸ்ட்டு, இந்த ஒற்றை இலக்கெல்லாம் நீங்கள் சீட்டு கொடுத்தா நாங்கள் வாங்க மாட்டோம், இந்த தடவை எங்களுக்கு இரட்டை இலக்கத்தில் வேணும், ஏன்னா தமிழ்நாடு ஃபுல்லாக நாங்கள் பரவி இருக்கிறோம், எங்களால் தான் திமுக கூட்டணி ஆட்சியில் இருக்குன்ற மாதிரி அவங்களும் சொல்லியிருக்கிறாங்க, வைக்கவும் சொல்லியிருக்கிறாரு. ஆக ஒட்டு மொத்தத்தில் திமுகவுடைய கூட்டணி பிளவுபட்ட கூட்டணியாக மாறிடுச்சு. ஆனால் நம்மளோட ஸ்டாலின் என்ன நினச்சார், எப்படியாவது பிஜேபி கிட்டேருந்து அதிமுகவை பிரிச்சிடணும், எப்படியாவது பிஜேபி கிட்டேருந்து டிடிவியை பிரிச்சிடணும், எப்படியாவது பிஜேபி கிட்டேருந்து பாமகவை பிரிச்சிடணும்னு நினச்சார். ஆனால் எதுவுமே நடக்கலை. அந்த கூட்டணி வலுவாயிருச்சு. ஆனால் வயிறு எரிஞ்சு போன இந்த கூட்டணி நாசமாக போயிடுச்சு, நாசமாக போகுது வேற. ஆக மொத்தத்தில் என்டிஏ கூட்டணி வலுவாக இருக்குது தமிழ்நாட்டில், திமுக தலைமையிலான இண்டி கூட்டணி வலு இழந்து கிடக்குதுன்னு தான் இன்றைக்கி மக்கள் பேசிக்கிறாங்க. ரொம்ப முக்கியமாக என்னென்னா, திமுக கூட்டணி கட்சிகள் என்ன ஒரு பிரச்சனைனாக்கா, எப்போ பார்த்தாலும் நம்மளோடைய தயவுலேயே இவங்க முதலமைச்சர் ஆகிறாரு, நமக்கு ஆட்சியில் பங்கு கொடுக்க மாட்டேங்கிறது, இது என்ன நியாயம்? ஒரு தடவை கூட திமுக தனித்து நின்றதே கிடையாது, வரலாறே கிடையாது. இப்போ மட்டும் எப்பயுமே நம்ம கூடயே நம்ம மேலேயே சவாரி பண்ணி 20 கட்சி கூட்டணியில் 19 கட்சியோட ஆதரவோடு தான் இவர் முதலமைச்சர் ஆகிறாரு. ஏன் எங்களுக்கு ஆட்சியில் பங்கு கொடுக்க மாட்டேங்கிறாருன்ற மாதிரி தான் இன்றைக்கி காங்கிரஸும் விசிகாவும் சரி, கம்யூனிஸ்டும் சரி, காங்கிரஸும் சரி, நம்மளுடைய வைக்கவும் பேசிக்கொள்கிறார்கள். அப்போ விரைவில் இண்டி கூட்டணிக்கு சாவு மணி ரெடி.